சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்ப்பா. சென்னையில கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன்லப்பா. அப்பவே எனக்கு மீனாவை தெரியும்பா. நானும் மீனாவும் நீங்க கூட என்ன லவ் பண்றீங்க தானே? நம்ம குடும்ப பிரச்சனையை சொல்லி எனக்கும் இவளுக்கும் செட் ஆகாதுன்னு அப்பவே சொன்னேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் சமாளிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாப்பா. ஆனா அப்பா கூட நான் ஒத்துக்கலப்பா. ஒரு நாள் இவ சுகன்யா அத்தையோட பொண்ணுன்னு சொன்னாப்பா. அதுக்கப்புறம் தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான்ப்பா மீனா இங்க வந்தா. அப்போ நீயும் என்ன ஏமாத்திட்டல? சத்தியமா அப்படியெல்லாம் இல்லப்பா. இப்ப வரைக்கும் உங்க கௌரவமும் மரியாதையும் தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி நீங்க காட்டின பொண்ணுக்கு தானப்பா நான் தாலி கட்டினேன். இனிமேலும் உங்களை ஏமாற நான் விட மாட்டேன்ப்பா. ஆனா எனக்கு இருக்க சந்தேகம், நான் ஏமாந்துருக்கேன் தெரிஞ்சுக்கணும்பா. மீனா, உண்மையை சொல்லு. நீ யாரு? எதுக்காக நீ ஏன் அத்தை பொண்ணுன்னு போய் சொன்ன? ராம், ப்ளீஸ் ராம், டென்ஷன் ஆகாத. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன் மீனா என்ன ஏமாத்துற? இவ உன் மக இல்லையா? இல்ல. மீனா, சொல்லு மீனா, நீ எதுக்காக என்ன ஏமாத்துற? என்ன, நான் உன்னை லவ் பண்றேன் ராம். நானும் உன்னை லவ் பண்ணேனே. ஆனா நீ ஏன் அத்தை பொண்ணுன்னு சொன்ன? எங்க உன்னை மிஸ் பண்ணிடுவேணும்னு பயந்துதான் சொன்னேன். அப்போ நீ உண்மையிலே என் அத்தை பொண்ணு இல்லல்ல? ஆமா, நான் உன்னோட அத்தை பொண்ணு இல்ல. ராம், அப்போ எனக்கு வேற வழி தெரியல. மீனா, நான் உன்னை எவ்வளவு நம்புறேன். என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மீனா மனசு வந்துச்சு? ராம், சத்தியமா உன்னை ஏமாத்தணும்னு நான் இதை செய்யல ராம். நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க டீச்சர். இந்த குடும்பமே உங்களை நம்பி இருக்கு. நீங்க என்னடான்னா எங்க மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தினது மட்டும் இல்லாம லவ் பண்ண அவனையும் சேர்த்து ஏமாத்திருக்கீங்க. இல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. போங்க போங்க. என்னங்க, மீனா நம்ம மருமக, இப்போ அவ நம்ம வீட்டு பொண்ணுங்க. கட்டிட்டு வந்த அன்னைக்கே அவளை வீட்டு விட்டு போக சொல்லாதீங்க. ஏய், என்ன நடந்ததுன்னு நீயும் பாத்துட்டு தானே இருந்த. அப்புறம் என்ன, இந்த டீச்சர் நம்மள மட்டும் இல்ல நம்ம பையனையும் சேர்த்து ஏமாத்திருக்காங்க. இல்ல, அது அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிட்டுங்க. முடியாது முடியாது. என்னங்க, உங்க தங்கச்சிய நீங்க வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ராம் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவள நீங்க வெளியில போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அத ராம் தான் முடிவு பண்ணணும். அப்பா எடுக்கிற முடிவு தாமா ஏன் முடிவும். பாத்தியா என் மகனை? என் மக எனக்காக என்ன வேணாலும் செய்வான். ரேவதி, இந்த குடும்பத்தையும் இந்த டீச்சரையும் வெளியே போக சொல்லு.
ஐயா, நான் சொல்றது கேளியா? சித்தி, இதுக்கு மேல நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணவங்களோ, என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினவங்களோ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. போ சொல்லுங்க. சித்தி, நாங்க போறோம் சித்தி. நீ இல்லாத வீட்ல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நானும் வரேன். ஐயோ சித்தி, எங்களுக்காக நீங்க ஏன் வீட்டை விட்டு வரீங்க? எனக்குன்னு ஒரு பழைய வீடு இருக்கு, வாங்க அங்க போவோம். வா மாமா, வாயா. பாட்டி, சித்தி, சித்தி, சொன்னா கேளுங்க. ரேவதி, இவங்களே வெளியே போக சொல்லு. என்ன எதுக்கு சார் வெளியே போக சொல்றீங்க? என் பையன் கிட்ட நீங்க போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதுக்காக தான் சொல்றேன், வெளியே போங்க. நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணனா? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனிமே எந்த பொய்யுமே என்கிட்ட சொல்லி தப்பிக்க முடியாது. சார், போய் சொல்லி தப்பிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். நான் மறைச்ச ஒரே ஒரு விஷயம் உங்களோட தங்கச்சி பொண்ணுன்னு சொன்னது மட்டும்தான். அதுவும் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதை தவிர நான் வேற என்ன சார் தப்பு பண்ணேன்? என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது. கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேனா சார், இல்ல நீங்க பண்ணி வச்சீங்களா? நானே ராம கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீங்க நாடகம் நடத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எதை சார் நாடகம்னு சொல்றீங்க? உங்க பையனுக்கு பார்த்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தனே, அதையா? ராம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு நான் போராடினது உங்களுக்கு நாடகமா தெரியுதா சார்? ஆமா, நீங்க செஞ்ச எல்லாமே எனக்கு நாடகமா தான் தெரியுது. ராம், நீ சொல்லு, நமக்கு கல்யாணம் நடந்தது நான் நடத்தின நாடகமா? ராம், ஏன் சைலண்டா இருக்க? ஓ அப்பா நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இல்லன்னு சொல்லு ராம். டீச்சர், ராம் சொல்லிதான் நடந்த இந்த நாடகத்தை பத்தி புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ராம், பேசு ராம். டீச்சர், இனிமே இந்த வீட்டுல இருக்கிற யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போங்க. போக முடியாது சார். இது எங்க வீடு. நான் சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த வீட்ல இப்ப எனக்கு உரிமை இருக்கு சார். நான் போக மாட்டேன். நேத்து வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் தான். ஆனா இப்போ இந்த வீட்டோட மருமக. அதுக்கு சாட்சியா உங்க பையன் என் கழுத்துல கட்டின தாலி இருக்கு.